Hello everyone, வணக்கம். Welcome to my channel. இந்த வீடியோவில் MSc Mathematics கோர்ஸில் இருக்கிற டோபாலஜின்ற சப்ஜெக்டில் ஒரு தியரம், Urysohn lemma, statement and proof ரெண்டுத்தையும் பார்க்கலாம். Next definition. X is said to be normal. Normal அப்படின்னாக்க நம்ம ஃபஸ்ட்டு ஹாஸ்டா ஸ்பேஸுக்கு ரெண்டு பாயிண்ட் பேசணும். ரெகுலர்னாக்க ஒரு பாயிண்ட் அண்ட் ஒரு க்ளோஸ்டு செட். இங்கே வந்து நம்ம எக்ஸை வந்து நம்ம நார்மல்னு சொல்லணும் அப்படின்னாக்க எக்ஸ்லேருந்து ரெண்டு க்ளோஸ்டு செட் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு க்ளோஸ்டு செட் அண்ட் ரெண்டாவது க்ளோஸ்டு செட். ஃபஸ்ட்டு க்ளோஸ்டு செட்டு ஏன்னு எடுத்துக்கோங்க, ரெண்டாவது க்ளோஸ்டு செட்டு பின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னாக்க இந்த ஏவுக்கும் பிக்குமே நம்மளுக்கு ஆகாது. அப்போ தட் மீன்ஸ் ஏ அண்ட் பி ரெண்டுமே டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த ஏவுக்கும் பிக்குமான கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் எம்டி. அண்ட் ரெண்டு க்ளோஸ்டு செட் எடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஏன்றதுக்கு ஒரு நெய்பர்ஹுட்டு ஓப்பன் செட், அதாவது பீன்றதுக்கு ஒரு வீன்ற ஒரு ஓப்பன் செட் எக்ஸிஸ்ட் ஆகுது. தேர் எக்ஸிஸ்ட் யூ அண்ட் வி சச் தட் என்ன கண்டிஷன்னா சேம் ஐடியா, யூ இன்டர்செக்ஷன் வி இஸ் ஈக்குவல் டு எம்டி. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ரெண்டு க்ளோஸ்டு செட் எடுத்துக்கணும். அந்த ரெண்டு க்ளோஸ்டு செட்டுக்கும் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் எம்டி. ஏவுக்கும் பிக்குமே எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அப்போ ஏவுக்கு வர்ற ஒரு ஓப்பன் செட்டு யூ அண்ட் பிக்கு வர்ற ஒரு ஓப்பன் செட்டு வி ரெண்டுத்துக்குமே என்னவாக இருக்குன்னா சம்மந்தமே இருக்காது. அதாவது யூ அண்ட் வி டிஸ்ஜாயிண்ட். அண்ட் ஏ அண்ட் பின்ற ரெண்டு க்ளோஸ்டு செட்டு டிஸ்ஜாயிண்ட்டாக எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு வர்ற ஓப்பன் செட்ஸ் யூ அண்ட் வியும் நம்மளுக்கு டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்றதான் நம்மளுக்கெல்லாம் ஐடியா. இங்கே வந்து நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு எக்ஸு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு எக்ஸ், இந்த இதுதான் நம்மளுக்கு எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்க இதில் வர்ற ஏன்ற செட் அண்ட் பின்ற க்ளோஸ்டு செட், ஏவும் பியும் நம்மளுக்கு க்ளோஸ்டு செட்டுன்றதை நான் அந்த கோடில் போட்டு வச்சுருக்கேன். அண்டு வெளியில் இருக்கிற அந்த இது வந்து நம்மளுக்கு ஓப்பன் செட்ஸ் யூ அண்ட் வின்னு எடுத்துட்டிங்கன்னா ஏவுக்கும் பிக்குமே எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. ஸோ ஏவுக்கு வர்ற நெய்பர்ஹுட் யூக்கும் பிக்கு வர்ற ஓப்பன் செட்டு விக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்காது. ஸோ என்ன ஐடியானாக்கா ஏவும் பியுமே டிஸ்ஜாயிண்ட்டு, அதுக்கு வர்ற ஓப்பன் செட்ஸு யூ அண்டு வியுமே நம்மளுக்கு டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கும். ஏவும் பியும் கனெக்ஷன் இல்லைன்னா அதுக்கு வர்ற ஓப்பன் செட் யூக்கும் பிக்கு வர்ற விக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்காது. ஸோ நார்மல் ஸ்பேஸ் அப்படின்னாக்க இதில் வந்து பேர் ஆஃப் டூ க்ளோஸ்டு செட்ஸ், அந்த க்ளோஸ்டு செட்ஸ் ஏ அண்ட் பி ரெண்டும் டிஸ்ஜாயிண்ட்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கு வர்ற ஓப்பன் செட்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுக்கு நார்மல் ஸ்பேஸோட ஐடியா. நெக்ஸ்ட்டு Urysohn lemmaவோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். Let X be a normal space and A and B be two disjoint closed subsets of X and a closed interval a comma b be in the real line. Then இதுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். Then there exists a continuous function f from x to a comma b such that f of x equal to a and f of x equal to b. f of x equal to a for every x in a, f of x equal to b for every x in b. அதாவது எக்ஸுன்றது நம்மளுக்கு நார்மல் ஸ்பேஸ்க்கு இப்போ தான் டெஃபினிஷன் பார்த்தோம். எக்ஸு நார்மல் ஸ்பேஸாக இருக்கணும் அப்படின்னாக்க இதுலேருந்து ரெண்டு க்ளோஸ்டு செட்ஸ் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஏ அண்ட் பி அப்படின்ற ரெண்டு க்ளோஸ்டு செட் எடுத்திங்கன்னா அந்த ரெண்டு க்ளோஸ்டு செட்டும் நம்மளுக்கு டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கணும். டிஸ்ஜாயிண்ட்னா அது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்திங்கன்னா ஈக்குவல் டு எம்டி. இப்போ ஏவுக்கு வர்ற ஓப்பன் செட் யூ அண்ட் பிக்கு வர்ற ஓப்பன் செட் வி, இந்த மாதிரி ஓப்பன் செட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆணுச்சு அப்படின்னாக்க ஏவுக்கு வர ஓப்பன் செட்டு யூ அண்ட் பிக்கு வர ஓப்பன் செட்டு வி எக்ஸிஸ்ட் ஆணுச்சுனாக்க அதுவும் நம்மளுக்கு டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுக்கு நார்மல் ஸ்பேஸோட ஐடியா. நார்மல் ஸ்பேஸ்னால்
எக்ஸுன்றது நார்மல்னு சொன்னோம்னா அதுலேருந்து ரெண்டு க்ளோஸ்டு செட்டு எடுத்து அந்த ரெண்டு க்ளோஸ்டு செட்டு டிஸ்ஜாயிண்ட்டாக எடுத்துட்டிங்கன்னா டிஸ்ஜாயிண்ட்னால் ரெண்டுத்துக்கும் ஒன்றுத்துக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் இருக்கிறது. அப்போ ஏவுக்கான ஒரு ஓப்பன் செட் அண்ட் பிக்கு வர்ற ஓப்பன் செட் ரெண்டுமே நம்மளுக்கு அதேமாரி தொடர்பு இல்லாமல் இருக்கணும், அதாவது டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் நார்மல் ஸ்பேஸோட ஐடியா. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்லேருந்து க்ளோஸ்ட் இன்டர்வலுக்கு போகிற இந்த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த ஃபங்க்ஷனை நான் கண்டினியூஸ்ன்னு சொல்லணும். அண்ட் இன்னொன்று இதுலேருந்து நம்மளுக்கு ரெண்டு க்ளோஸ்டு செட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஒன்று க்ளோஸ்டு செட்டு ஏ அண்ட் இன்னொரு க்ளோஸ்டு செட்டு பின்றது. அப்போ எக்ஸுன்ற பாயிண்ட்டு நம்மளுக்கு ஃபார் எவ்ரி எக்ஸின் ஏவாக இருக்கும்போது எல்லா எக்ஸும் நம்மளுக்கு ஏவில் இருக்கும்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எங்கே வரும்னாக்க இந்த சைடு கிடைக்கும். எக்ஸ் எல்லாமே கேபிட்டல் எக்ஸில் இருக்குது, ஏவில் இருக்குது. ஏ எல்லாமே நம்மளுக்கு எக்ஸோட சப்செட், அதுலேயும் க்ளோஸ்டு சப்செட்டு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டிப்பாக இந்த க்ளோஸ்டு இன்டர்வலில் இருக்கும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏவாக இருக்கும். அண்ட் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு பியாக இருக்கும்போது பியும் நம்மளுக்கு எக்ஸோட க்ளோஸ்டு செட் தான். ஸோ எக்ஸோட க்ளோஸ்டு செட் அப்படின்னாக்க உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த க்ளோஸ்ட் இன்டர்வலுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் தான் வரணும். அதுலேயும் பர்டிகுலராக அப்பர் எண்ட் பாயிண்ட். இங்கே என்ன சொல்ல வரோம்னா எக்ஸ் நார்மல் ஸ்பேஸாக இருந்ததுன்னா ஏ கமா பின்ற க்ளோஸ்ட் இன்டர்வலுக்கு ஒரு மேப்பிங் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த மேப் வந்து கண்டினியூஸாக இருக்கும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கண்டிப்பாக உங்களுக்கு ஏ கமா பின்ற இன்டர்வலுக்குள்ளே தான் வரணும். அந்த வேல்யூவில் பார்த்தீங்கன்னாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லோயர் எண்ட் பாயிண்ட். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எல்லாமே நம்மளுக்கு இந்த க்ளோஸ்ட் இன்டர்வலுக்குள்ளே தான் வரணும். அதுலேயும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏவாக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாமே லோயர் எண்ட் பாயிண்ட்டுக்கு போகும். இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு பியாக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாமே அப்பர் எண்ட் பாயிண்ட்டு பிக்கு போகும். இந்த க்ளோஸ்ட் இன்டர்வலில் இருக்கிற லோயர் எண்ட் பாயிண்ட் ஏ அண்ட் அப்பர் எண்ட் பாயிண்ட்டு பி. ஏன்றது எல்லாமே நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பியாக இருக்கும்போது எக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக பிக்குள்ளே தான் இருக்கும். அப்படின்ற மாதிரி கண்டிஷனோடு இந்த ஃபங்க்ஷன் நம்ம எக்ஸிஸ்ட் ஆகி கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்த தியரம் ஸ்டேட்மெண்ட்டு கன்க்ளூட் ஆகிடும். எக்ஸுன்றது நார்மல் ஸ்பேஸ், ஏ அண்ட் பின்றது ரெண்டு டிஸ்ஜாயிண்ட் க்ளோஸ்டு சப்செட்ஸ் அண்ட் ஏ கமா பின்ற க்ளோஸ்ட் இன்டர்வல் ரியல் லைன் எடுத்துட்டிங்கன்னா தென் தேர் எக்ஸிஸ்ட் எ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா பி. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லோயர் எண்ட் பாயிண்ட் ஏ இஃப் எக்ஸ் பிலாங் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி அப்பர் எண்ட் பாயிண்ட் பி ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் பியாக இருக்கும்போது. இதான் வந்து யுரேஷன் லெம்மா ஸ்டேட்மெண்ட். இப்போ யுரேஷன் லெம்மாவை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம 4 ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் இஸ் அ லாஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னாக்கா யூஸிங் த நார்மாலிட்டி கண்டிஷன். நார்மாலிட்டினா நம்ம ஏற்கனவே என்னன்னு சொல்லியிருக்கோம், எக்ஸுன்ற நார்மல் ஸ்பேஸுக்கு ரெண்டு க்ளோஸ்டு செட்ஸ் ஏ அண்ட் பி எக்ஸிஸ்ட் ஆகுது எடுத்துட்டிங்கனாக்கா அது ரெண்டும் நம்மளுக்கு டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கும். ரெண்டு க்ளோஸ்டு செட்ஸ் டிஸ்ஜாயிண்ட்டாக இருந்தால் ஏவுக்கு வர்ற ஓப்பன் செட்ஸ் யூவும் பிக்கு வர்ற ஓப்பன் செட்ஸ் வியும் நம்மளுக்கு டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கும். அதாவது நம்மளுக்கு ஏ அண்ட் பின்றது க்ளோஸ்டு செட்ஸாக எடுத்துக்கிறது டிஸ்ஜாயிண்ட்டாக இருந்தால் ஏவுக்கும் பிக்கும் வர்ற ஓப்பன் செட்ஸ் யூ அண்ட் வி ஆல்சோ டிஸ்ஜாயிண்ட் அப்படின்றது தான் நம்மளுக்கு நார்மல் கண்டிஷனோட ஐடியா. இப்போ நார்மல் கண்டிஷனை வச்சு இந்த ரெண்டு க்ளோஸ்டு செட்ஸுக்கும் நம்ம வந்து ஓப்பன் செட்ஸ் ஃபார்ம் பண்ணோம். ஓப்பன் செட்ஸ் எப்படி எடுத்துக்கிறேன்னா யூபியாக எடுத்துக்கிறீங்க. இந்த யூபின்றதில் சஃபிக்ஸில் போட்டிருக்கிற பின்றதெல்லாம் இண்டெக்ஸ்டு பை தி ரேஷ்னல் வேல்யூஸ், ரேஷ்னல் நம்பர்ஸ். பின்றது எல்லாமே ரேஷ்னல்ஸாக இருக்கிற மாதிரி நம்ம ஓப்பன் செட்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை ஃபார்ம் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் யூஸிங் த நார்மாலிட்டி we have to construct an open set UP of x indexed by the rational numbers, then use it to define the continuous function. செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த யூபி, இந்த ஓப்பன் செட்ஸ் யூபி எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் எல்லா ரேஷ்னல் நம்பர்ஸ் இன் தி ரியல் லைன் ஆரில் இருக்கிற எல்லா ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கும் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஓப்பன் செட்ஸை ஆரில் இருக்கிற
எல்லா ரேஷனல் நம்பர்ஸையும் வச்சு அதை இண்டெக்ஸ் பண்ணி நிறைய ஓப்பன் செட்ஸ் நம்ம யூபியாக கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யூபி டு ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் பி பிலாங்ஸ் டு ஆர். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னாக்கா 0,1ன்ற இன்டர்வலுக்குள்ளே மட்டும் நான் வந்து இந்த ரேஷனல்ஸ் எடுத்துக்க போகிறேன். இந்த பின்ற ரேஷனல்ஸ் எடுத்து இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஓப்பன் செட்ஸ் யூபி கண்டுபிடிக்க போகிறோம். எல்லா ரேஷனல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரேஷனல்ஸ் பி பிலாங்ஸ் டு 0,1ன்ற இன்டர்வலுக்குள்ளே இருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஓப்பன் செட்ஸ் யூபி ஃபார்ம் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னாக்கா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யூபி, இந்த மாதிரி இருக்கிற யூபி நிறைய கண்டுபிடிக்க போகிறோம். எந்த வேல்யூஸ்னால் ஆரில் ரியல் லைனில் இருக்கிற எல்லா ரேஷனல்ஸுக்கும் நான் வந்து இந்த மாதிரி இருக்கிற ஓப்பன் செட்ஸு கண்டுபிடிக்க போகிறேன். தேர்ட் ஸ்டெப், டிஃபைன் த ஃபங்க்ஷன் f of x equal to GLB of q of x. க்யூன்றது நம்ம இப்போ ரேஷனல்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே வச்சு ஓப்பன் செட் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை வச்சு இங்கே q of xன்றது எப்படி எழுதுறேன்னா p such that x belongs to up. collection of all pன்ற rationals such that x belongs to upன்ற open sets. அப்போ x இருக்கிற மாதிரியான ஒரு ஓப்பன் செட் upன்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த மாதிரி இருக்கிற ரேஷனல் p வேல்யூ எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணுறோம்னா கிடைக்கிறது தான் q of x. இந்த q of xக்கு இன்ஃபிமம் அதாவது GLB எடுத்தோம்னா கிடைக்கிறது தான் வந்து ஃபங்க்ஷன் f of x. இது தேர்ட் ஸ்டெப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸ்டெப் 4ல் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றத சொல்லணும். டு ப்ரூவ் தட் f is a desired function. That is to prove that f from x to a, b is continuous. அதாவது f of x ஓட வேல்யூ நம்மளுக்கு x in xல் எடுத்துட்டோம்னா x in a xல் வந்து ரெண்டு க்ளோஸ்டு செட் a and b எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் f of x equal to lower end point a வந்துச்சுன்னா for every x belongs to a, f of x equal to b for every x belongs to b, capital B. a and b ன்றது ரெண்டும் டிஸ்ஜாயிண்ட்டாக எடுத்துக்கும் போது f of x equal to lower end point for every x belongs to a, f of x equal to b upper end point for every x belongs to b. இது வந்து ஃபோர்த் ஸ்டெப்பில். இப்போ ஸ்டெப் 1ல் என்ன பண்ண போகிறோன்னா க்ளோஸ் இன்டர்வல் 0,1க்குள்ளே இருக்கிற எல்லா ரேஷனல் நம்பருக்கும் நம்ம வந்து ஓப்பன் செட் யூபின்றதை கண்டுபிடிக்க போகிறோம். அந்த பீன்ற ரேஷனல் நம்பர் பிட்வீன் 0 and 1. செகண்ட் ஸ்டெப்பில் இந்த மாதிரி இருக்கிற ஓப்பன் செட்ஸ் யூபி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அங்கே வந்து இந்த பர்டிகுலராக க்ளோஸ் இன்டர்வல் 0,1க்கு மட்டும் இருக்கிறதுக்கு நான் கண்டுபிடிச்ச மாதிரி செகண்ட் ஸ்டெப்பில் ஃபார் ஆல் ரியல் நம்பரில் இருக்கிற எல்லா ரேஷனல்ஸ் எல்லாத்துக்கும் ஓப்பன் செட் யூபி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதே மாதிரி கண்டிஷன் அப்ளை பண்ணி தேர்ட் ஸ்டெப்பில் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போகிறோம். f of x equal to infimum of q of x. infimum of q of xன்றதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்னாக்க collection of all rationals p such that x belongs to up. இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டெப்பில் நம்ம கண்டுபிடிச்ச up அப்படின்ற ஓப்பன் செட்டில் அந்த x இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிற ஓப்பன் செட்டில் இருக்கிற ரேஷனல்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி வர்றது தான் நம்ம வந்து q of x கலெக்ஷனில் வச்சுருப்போம். அதை தான் நம்ம வந்து இன்ஃபிமம் எடுத்திங்கன்னா கிடைக்கிறது f of xன்ற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோம். ஃபோர்த் ஸ்டெப், நம்ம இப்போ டிஃபைன் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷன் தான் டிசையர்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணோம், அதாவது கண்டினியூஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ண போகிறோம். என்ன கண்டிஷனோடன்னு பார்த்தீங்கன்னா f of x equal to lower end point for every x belongs to a, f of x equal to upper end point b for every x belongs to b, since a and b are two disjoint closed subsets of x. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஸ்டெப் 1 ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம க்ளோஸ்ட் இன்டர்வல் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னாக்கா எப்படி டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்லேருந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் a, bக்கு நம்ம ப்ரூவ் பண்ணோம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்றத சொல்லணும். அதுக்கு பதிலாக இட் இஸ் சஃபிஷியன்ட் டு ப்ரூவ் த தியரம் ஃபார் 0,1 இன்ஸ்டெட் ஆஃப் a, b.
ஜென்ரலாக இருக்கிற எனி நம்பர் ஏ அண்ட் பிக்கு பதிலாக நான் எப்படி எடுத்துக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 0,1ன்ற க்ளோஸ்ட் இன்டர்வலை எடுத்துக்க போகிறேன். அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸு கொஞ்சம் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி மாற்றிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா f from x to a, bன்றதுக்கு பதிலாக நான் எப்படி ப்ரூவ் பண்ண போகிறேன்னா எக்ஸ்லேருந்து 0,1ன்ற ஃபங்க்ஷனுக்கு போகிற ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். அதனால் இட் இஸ் சஃபிஷியன்ட் டு ப்ரூவ் த தியரம் ஃபார் 0,1 இன்ஸ்டெட் ஆஃப் a, b. சின்ஸ் எதனால் அப்படி எடுத்துக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1ம் க்ளோஸ்ட் இன்டர்வல் a, bயும் நம்மளுக்கு ரெண்டுமே டோபாலஜிக்கலி ஈக்குவலண்ட். ரெண்டுத்துலேயுமே நம்மளுக்கு அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டு க்ளோஸ்ட் இன்டர்வலில் நம்மளுக்கு டோபாலஜிக்கலி ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டோபாலஜிக்கலி ஈக்குவலண்ட் அப்படின்னாக்கா நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா ஹோமியோமார்பிக்னு சொல்லலாம். ஹோமியோமார்பிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா f from closed interval a, b to closed interval 0,1 is homeomorphic அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷன் பைஜெக்டிவாக இருக்கும் அண்ட் அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கும் அண்ட் இன்வர்ஸ் இஸ் ஆல்சோ கண்டினியூஸ். அந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அண்ட் இன்வர்ஸ் கண்டினியூஸ் அண்ட் அந்த ஃபங்க்ஷன் பைஜெக்டிவ். பைஜெக்டிவ்னாக்கா நம்மளுக்கு 1 அண்ட் on2 இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் நம்மளுக்கு பைஜெக்டிவ்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷன் f from closed interval a, b to closed interval 0,1 is bijective and continuous. அப்புறம் இதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எங்கேருந்து எங்கே போவோம் 0,1 to a, bன்ற ஃபங்க்ஷனுக்கு போவோம். அந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ கண்டினியூஸ். இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் இன்வர்ஸ் கண்டினியூஸ் அப்படின்னாக்க அண்ட் பைஜெக்டிவ் இருந்தாக்கா அதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா ஹோமியோமார்பிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 0,1ன்ற க்ளோஸ்ட் இன்டர்வலும் க்ளோஸ்ட் இன்டர்வல் a, bயும் நம்மளுக்கு ரெண்டும் டோபாலஜிக்கலி ஈக்குவலண்ட் அப்படின்றது தான் ஹோமியோமார்பிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து a, bன்ற ரேஞ்சுக்கு போகிறதுக்கு பதிலாக 0,1க்கு போகிற மாதிரி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணாலும் இந்த தியரம் இஸ் அப்ளிகபிள். So assume that this theorem is true for the closed interval 0,1, then there exists a continuous function g from x to closed interval 0,1 defined by இப்போதான் நான் சொன்னேன் g of x ன்றது lower end point 0 for every x belongs to a. எல்லா வேல்யூஸ் ஆஃப் ஏவுக்கும் நம்மளுக்கு g of x வேல்யூ லோயர் எண்ட் பாயிண்ட்டு அண்ட் எல்லா வேல்யூஸ் ஆஃப் பிக்கும் நம்மளுக்கு அப்பர் எண்ட் பாயிண்ட்டு வரணும். இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜீன்ற ஃபங்க்ஷனில் ஜீன்றது ஃபங்க்ஷன் லோயர் எண்ட் பாயிண்ட்டு 0 அப்பர் எண்ட் பாயிண்ட்டு 1. ஸோ g of x equal to 0 for every x belongs to a, g of x equal to 1 upper end point for every x belongs to b அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் இந்த தியரம் இஸ் ட்ரூ ஃபார் 0,1 instead of a, b. 0,1ன்ற க்ளோஸ்ட் இன்டர்வலுக்கு எடுத்திருக்கேன் அந்த ஜென்ரல் a, bன்ற க்ளோஸ்ட் இன்டர்வலுக்கு பதிலாக. இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம இது ரெண்டு டோபாலஜிக்கலி ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஹோமியோமார்பிக். f0ன்ற ஃபங்க்ஷன் 0,1 to a, bன்ற ஃபங்க்ஷன் இது வந்து நம்மளுக்கு கண்டினியூஸ். ஸோ f0 of t நான் எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா a into 1 - t plus bt for every t belongs to closed interval 0,1. இதுலேருந்து நம்ம t எடுத்திருக்கோம். ஸோ டீக்கு பதில் ஃபஸ்ட்டு லோயர் எண்ட் பாயிண்ட்டு 0 போடுறேன். அப்போ ஆன்சர் என்னன்னு வரும் f0 of 0 is equal to டீக்கு பதில் 0 போட்டால் ஆன்சர் இஸ் a. அதே மாதிரி f0 of 1 அப்பர் எண்ட் பாயிண்ட்டு இந்த 1 போட்டேனாக்க நம்மளுக்கு f0 of 1 is equal to b. ஸோ இது வந்து ஹோமியோமார்பிசம்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது நம்மளுக்கு காம்போசிஷன் ஃபங்க்ஷன் கிடைக்கும். எஃப்ன்ற ஃபங்க்ஷன் இங்கேருந்து இங்கே போகிறது ஜீன்ற ஃபங்க்ஷன், இங்கேருந்து இங்கே போகிறது நம்மளுக்கு f0ன்ற ஃபங்க்ஷன். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கிடைக்கிறது நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷன்னா காம்போசிஷன் ஃபங்க்ஷன் f0 காம்போசிட் g that is equal to f. அப்போ எஃப்ன்ற ஃபங்க்ஷன் எக்ஸ்லேருந்து a, bக்கு போகிற நம்மளோட ஃபங்க்ஷன் ஒரிஜினல் ஃபங்க்ஷனுக்கு வந்துடும். ஸோ ஜீன்றது ஃபங்க்ஷன் கண்டினியூஸ், f0ன்றது கண்டினியூஸாக இருந்தால் ரெண்டுத்தையும் காம்போசிஷன் போட்டு வர்றதும் காம்போசிஷன் ஆஃப் டூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எகெயின் கண்டினியூஸ். ஸோ காம்போசிஷன் போட்டு வர்றதை நம்ம ஒரிஜினல் ஃபங்க்ஷன் எஃப்னு எடுத்துட்டிங்கன்னா x to a, b இஸ் ஆல்சோ கண்டினியூஸ். இதுலேயும் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரணும் எக்ஸ்லேருந்து இங்கே போய் சேர்றது ஆன்சர் லோயர் எண்ட் பாயிண்ட் a வரணும் அப்பர் எண்ட் பாயிண்ட் b வரணும்.
lower end point A எப்போ வரும்னா for every x belongs to A வா இருக்கும்போது upper end point B எப்போ வரும்னா for every x belongs to B ஆ இருக்கும்போது. இப்போ அதை செக் பண்ணி பார்க்கலாம். f of x equal to f naught of composite g of x. g of x ஓட வேல்யூ for every x belongs to A வில் பொறுத்த வரைக்கும் 0. அப்போ f naught of 0ன்றது நம்ம இங்கே என்னன்னு போட்டிருக்கோம், ஏன்னு போட்டிருக்கோம். g of xன்றது 0 and f naught of 0ன்றது a. So f of x value lower end point a for every x belongs to a. அதே மாதிரி f of x equal to f naught of g of x. g of x value for every x belongs to b ல பார்த்தீங்கன்னா g of x value 1ன்னு இருக்கும். f naught of 1 value நம்மளுக்கு bன்னு கிடைச்சிடும். So f of x equal to upper end point b for every x belongs to b ன்னு வந்துரும். So என்ன ஆன்சர் வந்துருச்சு, f of x equal to lower end point a for every x belongs to a and f of x equal to b for every x belongs to b. Step 1 பார்க்கலாம். Step 1ல நம்ம வந்து we have to construct an open sets for every rational numbers in between 0 and 1. We construct for every rational numbers p that lies between 0 and 1. 0, 1 என்ற closed interval குள்ள இருக்கிற எல்லா rational numberக்கும் we have to construct an open set up of x. இதுதான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம்னாக்க up closure is contained in uq. For every p and q rational numbers in closed interval 0, 1 and p is less than q. p less than q ஆ இருக்கும்போது நம்மளுக்கு up closure is contained in uq. இந்த மாதிரி கண்டிஷன் p less than q ஆ இருக்கும்போது up closure is contained in uq ஆ இருக்கிற மாதிரி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். இப்போ பீன்ற செட்டில் எல்லாமே நம்மளுக்கு ரேஷனல் நம்பர்ஸாக கலெக்ட் பண்ண போகிறோம். P be the set of all rational numbers in the interval 0, 1. Closed interval 0, 1க்குள்ளே இருக்கிற எல்லா ரேஷனல்ஸையும் நான் கலெக்ட் பண்ண போகிறேன். இந்த செட்டு கண்டிப்பாக கவுண்டபிள். இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1க்குள்ளே இருக்கிற எல்லா ரேஷனல் நம்பர்ஸும் எப்படி எழுதலாம்னாக்க எப்பயும் நம்மளுக்கு தெரியும் ரேஷனல் நம்பர்ஸ்னால் p/q ஃபார்மில் எழுதுவோம் where q not equal to 0. ஸோ இங்கே க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம எழுதணும், ரேஷனல்ஸை எழுதணும் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு இருக்கிற 0 அண்ட் லாஸ்ட் இருக்கிற 1 எழுதிக்கிங்க. அதுக்கு அடுத்தது 1/2. அடுத்தது என்ன வரும், நம்மளுக்கு 2/2 வரும். 2/2ன்றது நம்மளுக்கு கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா 1 ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு, அதனால் அதை போட வேண்டாம். அடுத்தது 1/3, 2/3 வரும். அடுத்தது 3/3ன்னு வரணும். 3/3க்கு 1 as it is முன்னாடி இருக்கிறதுனால அதை போட வேண்டாம், ரிப்பீட் ஆகும்னு. திருப்பி 1/2, 1/3க்கு அப்புறம் 1/4 போடுங்க. 1/4 லைனில் 1/4க்கு அப்புறம் நம்மளுக்கு 2/4 வரும். ஆனால் 2/4ன்றது நம்மளுக்கு என்ன ஆன்சர், 1/2. ஸோ அந்த இதை நம்ம திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை, இதை கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது 3/4, அப்புறம் 4/4 வரும். இந்த 4/4ம் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். 4/4ன்றது நம்மளுக்கு 1 ஏற்கனவே நம்மளுக்கு வந்துடுச்சு. அடுத்தது 1/5, 2/5, 3/5, 4/5. அடுத்தது 5/5 வரும். அந்த 5/5ன்றது 1. அடுத்தது 1/6. 2/6ன்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 2/6ன்றது 1/3. ஸோ 1/3 ஏற்கனவே நம்மளுக்கு இந்த கலெக்ஷனில் வந்துருச்சு, அதனால் ரிப்பீட் ஆகுதுன்னு அதை விட்டுடலாம். அதேமாதிரி 3/6 நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும், 4/6 ரிப்பீட் ஆகும். அடுத்தது 5/6 இங்கே எழுதியிருக்கேன். 6/6 1, அதனால் அதை போட வேண்டாம். அடுத்தது 1/7, 2/7, 3/7, 4/7, 6/7 வரைக்கும் வரும். அடுத்தது என்ன வரும்னாக்கா 1/8, 2/8, 3/8ன்னு வரணும். எதெல்லாம் இங்கே மேலே ரிப்பீட் ஆகுதோ அந்த நம்பர்ஸை விட்டுட்டு நம்ம ஆர்டராக எழுதிக்க வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா அசெண்டிங்லோ இல்லை டிசெண்டிங்லோ இருக்காது, ஒரு ஆர்டருக்காக ஒரு பேட்டர்னாக எழுதணுங்கிறதுக்காக 1/2, 1/3, அப்புறம் 1/4, 1/5 அப்படி அந்த ஆர்டரில் எழுதியிருக்கோம். நம்ம arrange the elements of P in an infinite sequence in such a way that the numbers 0 and 1 are the first two elements of the sequence. 0 and 1, அடுத்தது 1/2, 1/3, 2/3, 1/4, 2/4, 3/4ன்னு வரணும். 2/4 ஏற்கனவே நம்மளுக்கு 1/2 வந்ததுனால ரிப்பீட் ஆகுதுன்னு கட் பண்ணியிருக்கேன் நான். இதே மாதிரியே நீங்கள் இந்த Pன்ற இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் நம்ம எழுதிக்கலாம்.
இப்போ ஏன்ற க்ளோஸ்டு செட், ஏன்றது இதுதான் நம்மளுக்கு ஏன்ற க்ளோஸ்டு செட், இது பீன்ற க்ளோஸ்டு செட். இப்போ ஏ இருக்கிற மாதிரியான ஒரு ஓப்பன் செட் யூ நாட்டுன்னு எழுதியிருக்கேன். அண்டு ஏ இல்லாத போர்ஷன் யூ நாட் எக்ஸ்லேருந்து பியை மைனஸ் பண்ணி வர்ற வேல்யூ, எக்ஸ்லேருந்து நம்மளுக்கு பியை மைனஸ் பண்ணி வர்ற வேல்யூ. அப்போ இந்த போர்ஷன் பியை மைனஸ் பண்ணி வர்ற வேல்யூ இதை தவிர மீதி எல்லாமே நம்மளுக்கு எதில் வரும்னு பார்த்திங்கன்னா U1. இந்த பியை தவிர மீதி எல்லாமே நம்மளுக்கு எதில் கிடைக்கும்? U1. அப்போ இருக்கிறதுலே பெரிய செட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னது? U1. U1 is equal to x minus b. அண்ட் ஏ இருக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் செட்டு பார்த்திங்கன்னா U0. ஸோ நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா 0 is less than 1, U0 க்ளோஷர் இஸ் கண்டைன்ட் இன் U1. U0ன்றது ஏவுக்கு வர்ற சின்ன ஒரு ஓப்பன் செட். கண்டிப்பாக அந்த U0 வந்து இவ்வளோ பெரிய U1ல் நம்மளுக்கு கவர் ஆகிடும். U1ன்றது நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம்? இந்த பியை தவிர இருக்கிற மீதி எல்லாமே எக்ஸ்லேருந்து பியை மைனஸ் பண்ணி வர்ற போர்ஷன். அப்போ U0 கண்டிப்பாக U1க்குள்ளே இருக்கும். அப்போ U0 க்ளோஷர் இஸ் கண்டைன்ட் இன் U1. அப்போ நார்மாலிட்டி கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ணும்போது ஏவுக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் இஸ் எம்டி அப்படின்னாக்க ஏவுக்கு வர்ற ஓப்பன் செட்டு U0 அண்ட் இன்னொரு ஓப்பன் செட்டு U1ன்றதை நம்ம x மைனஸ் பின்னு எடுத்திருக்கோம். பியை தவிர எழுதியிருக்கோம்னாக்க கண்டிப்பாக ஏவோட அது ஓப்பன் செட்டாக இருக்கும். அப்போ U0 க்ளோஷர் இஸ் கண்டைன்ட் இன் U1 if 0 இஸ் லெஸ் தேன் 1. அந்த கண்டிஷனில் நம்ம எழுதியிருக்கோம். அப்போ 0வோட க்ளோஷர் U0 க்ளோஷர் இஸ் கண்டைன்ட் இன் U1. அப்போ 0 is less than 1 இருக்கும்போது U0 க்ளோஷர் இஸ் கண்டைன்ட் இன் U1 அப்படின்றது நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா, ஃபார் எவ்ரி ரேஷனல் நம்பர்ஸ் P that lies between 0 and 1 such that UP closure is contained in UQ if P less than Q. இப்போ நம்ம UP closure is contained in UQ if P is less than Qஆ இருக்கும்போது இருக்கிற ஓப்பன் செட்ஸாக கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ரெண்டு நம்பர் Pன்ற செட்டில் நம்மளுக்கு நிறையா நம்பர் இருக்குது, இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் இருக்கிறதுனால 0, 1 எக்ஸட்ரா இந்த மாதிரி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பருக்கு நம்ம இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பருக்கு 0 less than 1 இருக்கும்போது U0 க்ளோஷர் இஸ் கண்டைன்ட் இன் U1ன்றதை நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பருக்கு நம்மளுக்கு ட்ரூன்னு இந்த ரிசல்ட்டு ட்ரூன்னு கிடச்சிச்சு. யூபி P less than Qஆ இருக்கும்போது 0 less than 1 இருக்கும்போது U0 க்ளோஷர் இஸ் கண்டைன்ட் இன் U1. அதாவது P less than Qஆ இருக்கும்போது UP க்ளோஷர் இஸ் கண்டைன்ட் இன் UQ. அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பருக்கு நம்மளுக்கு ட்ரூன்னு வந்துடுச்சு அப்படின்னாக்க நம்மளுக்கு இண்டக்ஷன் ஹைபாசிஸ் அப்ளை பண்ணிங்கன்னா n நம்பர் வரைக்கும் ட்ரூன்னு அசீம் பண்ணிவிட்டு n+1th டேர்ம் வரைக்கும் இருக்கிற நம்பருக்கும் ட்ரூன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதான் இண்டக்ஷன் ஹைபாசிஸ் ஐடியா. அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பருக்கு 0 less than 1 இருக்கும்போது U0 க்ளோஷர் இஸ் கண்டைன்ட் இன் U1 அப்படின்ற ரிசல்ட்டு ட்ரூன்னாக்க அப்போ Pn வரைக்கும் இருக்கிற ரிசல்ட்டுக்கும் ட்ரூன்னு அர்த்தம். Pnன்றது செட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு n ரேஷனல் நம்பர்ஸ். நம்ம இப்போ ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, 0, 1, 1/2, 1/3, 2/3 இந்த மாதிரி இருக்கிறதுல ஃபஸ்ட்டு n ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கிற சீக்வன்ஸ் தான் நம்ம என்னென்னு எழுதியிருக்கோம், Pnன்னு எழுதியிருக்கோம். அப்போ நம்மளுக்கு இண்டக்ஷன் ஹைபாசிஸ் அப்ளை பண்ணும்போது 0 and 1 ரெண்டு நம்பருக்கு ஓகேவாயிடுச்சுனாக்க Pn வரைக்கும் இருக்கிற எல்லா ரேஷனல் நம்பர்ஸ்க்கும் நம்மளுக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். P is less than Qஆ இருக்கும்போது UP க்ளோஷர் இஸ் கண்டைன்ட் இன் Uக்குன்னு எழுதிக்கலாம். டு ப்ரூவ் தட் Pn+1க்கும் நம்ம ட்ரூன்னு சொல்லணும். Pn+1ன்னா என்ன அர்த்தம்? Pn வரைக்கும் இருக்கிற டேர்ம் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக ஒரு டேர்ம் வரும், அதுக்கு அடுத்து வர்ற டேர்ம். இப்போ Pn+1 அப்படின்றது Pn யூனியன் எக்ஸ்ட்ராவாக அந்த n+1th டேர்மாக வர்றது ஆர்னு எடுத்துட்டிங்கன்னா Pn யூனியன் சிங்கிள்டன் செட் ஆர்னு எடுத்துக்கலாம். அப்போ இப்போ தான் ரெண்டு நம்பருக்கு ட்ரூன்னு சொன்னோம். ஸோ Pn வரைக்கும் இருக்கிற n வேல்யூஸ்க்கு நம்மளுக்கு இந்த ரிசல்ட் இஸ் ட்ரூன்னு அசீம் பண்ணிட்டோம். அப்போ Pn+1க்கும் கண்டிப்பாக இந்த ரிசல்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிடலாம் ஈஸியாக. ஏன்னாக்கா இண்டக்ஷன் ஹைபாசிஸில் ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ்க்கு ஓகே அப்படின்னாக்கா n வரைக்கும் ஓகே அப்படின்னு எடுத்துக்கிட்டு n+1 இஸ் ஆல்சோ ட்ரூன்னு எழுதிக்கலாம். அந்த ப்ரூஃபை நம்ம ஈஸியாக நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம n+1th டேர்ம் வரைக்கும் இருக்கிற ரிசல்ட்டுக்கு ட்ரூன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் 0 and 1க்கு ட்ரூ அப்படின்னு எடுத்துகிட்டு நம்ம எதுக்கு அசீவ் பண்ணிக்கிட்டோம், பிஎன்ன்ற வர்ற வரைக்கும் ட்ரூன்னு அசீவ் பண்ணிக்கிட்டோம். இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா pn+1 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ்க்கு ட்ரூன்னு சொல்லணும். இந்த எக்ஸ்ட்ராவாக பிஎன்னோட எது சேர்த்து வரும்னு பார்த்தீங்கன்னா pn+1th டேர்மாக இருக்கிறது நம்மளுக்கு ஆறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆறு வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்க சான்ஸ் இல்லை, 0 and 1 இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா பிஎன்ன்றதில் ஸ்டார்டிங் நம்பரே நம்ம என்னென்னு தான் ஆரம்பிச்சிருக்கோம், 0 and 1 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் 0வாக இருக்க சான்ஸ் இல்லை, 1ஆகவும் இருக்க சான்ஸ் இல்லை. இந்த புதுசாக வர n+1th டேர்ம் ஆறுன்ற நம்பர் நம்மளுக்கு 0வாகவும் இருக்காது, 1ஆகவும் இருக்காது. ஏன்னா அந்த சீக்வன்ஸில் ஸ்டார்டிங் நம்பர்ஸ் நம்மளுக்கு 0 and 1 வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆர் வேல்யூ நம்மளுக்கு எதுக்கு நடுவில் தான் இருக்கும், 0க்கும் 1க்கும் நடுவில் தான் இருக்கும். ஆருக்கு இமீடியட் ப்ரொடியூசர் வந்து பின்னு எடுத்துங்க, சக்ஸஸர் வந்து க்யூ. இமீடியட்டாக முன்னாடி வர நம்பர் பி அண்ட் பின்னாடி வர நம்பர் க்யூன்னு எடுத்துட்டிங்கன்னா ஆர் லைஸ் பிட்வீன் பி அண்ட் க்யூ, பி அண்ட் க்யூ லைஸ் பிட்வீன் 0 and 1. நம்மளுக்கு ஏற்கனவே பி அண்ட் க்யூன்றது நம்மளுக்கு பிஎன்னில் நம்மளுக்கு இந்த ரிசல்ட் ட்ரூன்றதுனால யூபி க்ளோஷர் எல்லாமே கண்டைன்ட் இன் யூக்யூன்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம் இஃப் பி இஸ் லெஸ் தேன் க்யூவாக இருக்கும்போது. ஸோ நம்மளுக்கு நடுவில் வர்ற இந்த ஆருக்கும் இந்த ரிசல்ட் ட்ரூன்னு சொல்லணும் அப்படின்னாக்க நம்ம ரெண்டு இதாக பிரிச்சுக்கணும். அப்போ எப்படி எழுதிக்கலான்னு பார்த்தீங்கன்னா பி லெஸ் தேன் ஆர் அப்புறம் ஆர் லெஸ் தேன் க்யூ, இந்த ரெண்டு கண்டிஷனாக எடுத்துக்கணும். பி லெஸ் தேன் ஆராக எடுத்துக்கும் போது யூபி க்ளோஷர் இஸ் கண்டைன்ட் இன் யூஆர் அண்ட் ஆர் இஸ் லெஸ் தேன் க்யூவாக எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டை நம்ம இந்த மாதிரி எழுதிக்குவோம், யூஆர் க்ளோஷர் இஸ் கண்டைன்ட் இன் யூக்யூன்னு எழுதிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு நம்ம யூபி க்ளோஷர் இஸ் கண்டைன்ட் இன் யூஆர்ன்றது இஃப் பி இஸ் லெஸ் தேன் ஆர், யூஆர் க்ளோஷர் இஸ் கண்டைன்ட் இன் யூக்யூன்றது நம்மளுக்கு ஆர் லெஸ் தேன் க்யூவாக இருக்கும்போது. அப்போ கண்டிஷனாக நீங்கள் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா யூபி க்ளோஷர் இஸ் கண்டைன்ட் இன் யூஆர் அண்ட் யூஆர் க்ளோஷர் இஸ் கண்டைன்ட் இன் யூக்யூ. அப்போ n+1th டேர்மாக வர்ற ஆருக்கும் இந்த ரிசல்ட் இஸ் ட்ரூ. என்ன ரிசல்ட் சொல்லியிருக்கோம், இஃப் பி இஸ் லெஸ் தேன் க்யூவாக இருக்கும்போது பியோட ஓப்பன் செட் யூபி அண்ட் க்யூவோட ஒரு ஓப்பன் செட் யூக்யூ அண்ட் இந்த யூபி க்ளோஷர் கண்டிப்பாக கண்டைன்ட் இன் யூக்யூவாக இருக்கணுன்ற ரிசல்ட். இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பருக்கு ஓகேன்னு சொல்லிவிட்டு n வரைக்கும் நம்ம ட்ரூன்னு எடுத்துக்கிட்டோம். n+1th டேர்மாக வர்ற ஆருக்கும் நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டு ட்ரூன்னு வந்துடுச்சு. ஏன்னா அந்த பிக்கும் க்யூக்கும் நடுவில் தான் அந்த ஆறுன்ற நம்பர் வருன்ற மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். அதனால் இந்த ரிசல்ட் இஸ் ட்ரூன்னு வந்துடும். எப்படி நம்மளுக்கு அந்த நடுவில் இந்த ஆறு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே அந்த பீன்ற செட்டு எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் நான். பீன்ற செட்டு எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 0 1 அடுத்தது 1/2 வரும், அடுத்தது நம்மளுக்கு 1/3 2/3 2/3க்கு அப்புறம் 1/4 இப்படி வருது நம்மளுக்கு 3/4 இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி செட்டு நான் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்பர் நம்மளுக்கு 0 1, அடுத்த நம்பர் நம்மளுக்கு என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது 0.5, இது 1/3ன்றது 0.33 2/3ன்றது நம்மளுக்கு 0.6ன்னு வரும் அண்டு 1/4ன்றது நம்மளுக்கு 0.25 3/4ன்றது 0.75. பார்த்திங்கன்னா இந்த செட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அசெண்டிங்லேயும் இல்லை டிசெண்டிங்லேயும் இல்லை. 0க்கு அடுத்தது 1, 1ஆம் நம்பருக்கு அடுத்தது 0.5, அடுத்தது எப்படி வருதுன்னா கொஞ்சம் குறையுது 0.33 0.33க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 0.6 அதிகமாகுது, 0.6க்கு அப்புறம் 0.25 குறையுது, 0.25க்கு அப்புறம் 0.75 அதிகமாகுது. அப்போ ஒன்று மேலே ஏறிட்டே இருந்துன்னா இறங்கிட்டு ஒன்று அடுத்த ஸ்டெப்பு இப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. அப்போ பி அண்ட் க்யூன்றது நம்மளுக்கு இந்த ரெண்டு இருந்ததுனாக்க ஆறுன்றது இங்கே நடுவில் இருக்கும். இந்த ஆறுன்ற நம்பர் உங்களுக்கு பின்னாடி எங்கே வேணாலும் எக்ஸிஸ்ட் ஆகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 0.5க்கும் 0க்கும் 0.5க்கும் நடுவில் தான் எது இருக்கும், இந்த 0.33 இங்கே வரும். இப்போ இந்த 3 நம்பருக்கு அப்புறம் வர்ற 4வது டேர்ம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 0க்கும் இந்த 0.5க்கும் நடுவில் இருக்குது. அப்போ 0ன்றது பின்னு எடுத்துட்டிங்கன்னா 1.5ன்றது க்யூன்னு எடுத்துட்டிங்கன்னா ஆறுன்றது தான் நம்மளுக்கு 0.33.
அப்போ ஃபஸ்ட்டு 4 நம்பர் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 3 நம்பர் நம்மளுக்கு எப்படி வருது? P3ன்றது 0 1 1/2 1/2. அடுத்தது P4ன்றது நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? P3 யூனியன் இதுக்கப்புறம் வர்ற 6ன்ற நம்பர் இங்கே நம்மளுக்கு 1/2க்கு அடுத்தது என்ன நம்பர் வருது? 1/3. ஸோ நம்மளுக்கு 0.33ன்ற நம்பர் நம்மளுக்கு 4ஆவதாக வர்ற டேர்ம். இந்த 4ஆவதாக வர்ற டேர்ம் தான் நம்மளுக்கு இங்கே 6ன்னு எழுதியிருக்கோம். அப்போ P அண்ட் Q எல்லாமே நம்மளுக்கு இங்கே இருக்கும். அப்போ P அண்ட் Qன்றது இங்கே இருக்கும். அப்போ இந்த P அண்ட் Qன்றது Pன்றது 0 அண்ட் Qன்றது 0.5ன்னு எடுத்துட்டிங்க இல்லை 1ன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த 4ஆவதாக வர்ற நம்பர் 6ன்றது கண்டிப்பாக இந்த Pக்கும் Qக்கும் நடுவில் தான் இருக்கும். ஸோ அந்தமாரி கேஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு P less than Q அப்படின்றதுல நடுவில் R கிடைக்கும். ஸோ இந்த கேஸில் UP க்ளோஷர் ஃபஸ்ட்டு கேஸ் P less than Rன்னு எடுத்துக்கும், ரெண்டாவது கேஸ் R less than Qன்னு எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் கேஸில் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னாக்கா we prove that the condition UP closure is contained in UQ if P less than Q holds for every pair of elements in Pn plus 1. இப்போ நான் சொன்ன மாதிரி P3க்கு நம்மளுக்கு 0 1 1/2, P4ன்றது எக்ஸ்ட்ராவாக வர 1/3. அப்போ எல்லா வேல்யூஸுக்கும் நம்மளுக்கு இந்த ரிசல்ட் ட்ரூ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு கேஸ் நான் என்ன ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா SNTன்றது Pn plus 1ல் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு Pn plus 1ல் இருக்கிற டேர்ம் உங்களுக்கு Pnலேயும் எக்ஸிஸ்ட் ஆகலாம். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு கேஸ் அசியூம் தட் S is equal to R. அப்போ S less than Tன்னு எடுத்துக்கும்போது S less than Tனா S is equal to R அப்படின்னாக்க S is equal to R சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா R is less than T. அப்போ R and Tக்கு நடுவில் நம்மளுக்கு Qன்ற இமீடியட் சக்ஸஸர் Rஓடது கிடைக்கும். இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஒரு டேர்முக்கும் இமீடியட் சக்ஸஸர் அண்ட் இமீடியட் ப்ரொடியூசர் கிடைக்குன்றதுனால R less than Q less than Tன்னு இருக்கும். அப்போ R less than Qக்கு நம்மளுக்கு UR closure is contained in UQ, Q less than Tக்கு UK closure is contained in UT. அப்போ ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் கம்பைன் பண்ணிங்கனாக்க நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும்? UR closure is contained in UT. ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் நான் கம்பைன் பண்ணிட்டேன். ஸோ UR closure is contained in UT அப்படின்னா R is equal to நம்ம என்னென்னு எழுதியிருக்கோம்? Sன்னு எழுதியிருக்கிறதுனால US closure is contained in UT. இப்போ அடுத்த கேஸ் நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம்னாக்க T is equal to R. அப்பர் வேல்யூ சேம் ஐடியா S less than T. T இருக்கிறதுல ஈக்குவல் டு R போட்டிங்கனாக்க we get S is less than Rன்னு வரும். S less than Rனாக்க Pன்ற இமீடியட் ப்ரொடியூசர். அப்போ Rக்கு முன்னாடி நம்பர் நம்மளுக்கு Pன்ற நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு எடுத்துட்டிங்கன்னா P lies between S and Rன்னு கிடைக்கும். அப்போ போன கேஸில் நம்ம ட்ரூன்னு எடுத்துருக்கோம் இல்லையா? US closure is contained in UP and UP closure is contained in UR. அப்போ UPன்றது கண்டிப்பாக UP closureல வரும். இது எல்லாத்தையும் கம்பைண்டாக இருக்கிறத தனித்தனியாக எழுதும்போது US closure is contained in UT, UR and US closure is contained in URன்றது R is equal to Tன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டிங்கன்னா we get US closure is contained in T. அப்போ S less than T, any pair of elements S less than T in Pn plus 1 இருந்தால் இதுக்கு வர்ற ஓப்பன் செட் US, இதுக்கு வர்ற ஓப்பன் செட் UT, இந்த US closure is contained in UTன்ற ரிசல்ட்டு நம்மளுக்கு ட்ரூன்னு வந்துருச்சு for every pair of elements in Pn plus 1. இப்போ நம்ம சொன்ன எல்லா ரிசல்ட்டையும் பார்த்தீங்கன்னா பிக்சர்லாம் நம்ம போடலாம். Pன்ற செட் நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் 0 and 1, அடுத்தது 1/2 1/3 2/3 1/3 2/3, அடுத்தது 1/4 3/4, அடுத்தது 1/5 4/5 வரைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆர்டராக இருக்கும். 0 is less than 1/2, 0 is less than 1/2 and less than 1. 0 less than 1/2 is less than 1 இருக்கும்போது U0 closure is contained in U1/2, அப்புறம் U1/2 closure is contained in U1. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா 0க்கு அடுத்தது U0க்கு அடுத்தது நம்மளுக்கு U1/5 வருது, அடுத்தது U1/4, அடுத்தது U1/3, அடுத்தது U2/5. இதே மாதிரி உங்களுக்கு போயிட்டே இருக்கும். 9th ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா U2/5ன்னு கிடைக்கும். உங்களுக்கு U
0 1/3 2/5 1/3 அப்படின்னாக்க இது எப்படி வரும்னாக்க U 1/3 closure is contained in U 2/5. அப்புறம் U 2/5 எல்லாமே நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா U 2/5 contained in U 1/3. இந்த ரிசல்ட் நம்மளுக்கு ட்ரூன்னு கிடைக்கும். ஸோ இந்த பிக்சர்லாம் நம்மளுக்கு ஒன்றுக்குள்ளே ஒன்று மாறி மாறி இருக்கிற மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு இது ஆர்டராக கலெக்ட் பண்ணாதனால தான் இந்த மாதிரி ஓப்பன் செட்ஸ் இந்த மாதிரி போட்டிருக்கோம். நம்மளுக்கு மெயின் ஐடியா அதில் பார்த்திங்கன்னா P less than Q அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், Pயோட ஓப்பன் செட் UP அண்ட் Qயோட ஓப்பன் செட் UQ, Pயோட ஓப்பன் செட்டோட க்ளோஷர் இஸ் கண்டைன்ட் இன் UQ. இந்த ரிசல்ட்டை நம்ம ட்ரூன்னு சொல்லியிருக்கோம். திஸ் இஸ் எக்ஸாம்பிள் பிக்சர். இப்போ நம்ம அந்த ரிசல்ட்டு நம்ம பார்த்தது எல்லாமே எப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்க அந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 1க்குள்ளே இருக்கிற எல்லா ரேஷனல்ஸுக்கு மட்டும்தான் இந்த ரிசல்ட்டு நம்ம சொன்னோம். அதாவது P less than Qஆக இருக்கும்போது P and Q எல்லாமே நம்மளுக்கு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 1ல் எடுத்துக்கும் போது மட்டும் நம்ம ஸ்டெப் 1ல் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸ்டெப் 1ல் P and Qன்ற ரெண்டு ரேஷனல் நம்பர் எடுத்துட்டிங்கன்னா இதோட க்ளோஷர் UP க்ளோஷர் இஸ் கண்டைன்ட் இன் UQ. இந்த Qவோட ஓப்பன் செட் UP க்ளோஷர் இஸ் கண்டைன்ட் இன் UQ. எந்த இதுக்கு சொல்லியிருக்கோம், இன்டர்வல் 0, 1க்கு மட்டும் நான் சொல்லியிருக்கேன், அந்த இன்டர்வலுக்கு மட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we have defined UP for all rational numbers in the interval 0, 1. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா we extend this definition to all rational numbers in R. அப்போ இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1 வரைக்கும் இருக்கிறது இல்லாமல் ஹோல் ரியல் லைனில் இருக்கிற எல்லா நம்பர்ஸ்க்கும் நம்ம இந்த ரிசல்ட் இஸ் ட்ரூன்னு சொல்ல போகிறோம். அப்போ இந்த 0, 1 வரைக்கும் இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம போன ஸ்டெப்பில் ப்ரூவ் பண்ணோம். இஃப் P இஸ் லெஸ் தேன் Qவாக இருக்கும்போது UP க்ளோஷர் இஸ் கண்டைன்ட் இன் UQ. இப்போ இந்த P 0க்கு முன்னாடி இருக்கிற நம்பர், 0க்கு முன்னாடி இருக்கிற நம்பர்னால் எப்படின்னு எழுதணும், P லெஸ் தேன் 0. அதிலெல்லாம் நம்மளுக்கு ஓப்பன் செட் என்னன்னு ஃப்ரேம் பண்ணோம், எம்டி செட்டு. அதேமாரி Pன்றது எல்லாமே 1 விட அதிகமாக இருக்கும்போது P இஸ் கிரேட்டர் தேன் 1, இந்த சைடு போர்ஷன் எல்லாமே அதுக்கு எல்லாத்துக்கும் UP இஸ் ஈக்குவல் டு X. அப்போ எனக்கு எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த கேஸில் நம்மளுக்கு அந்த 0, 1 இந்த கேஸில் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது P less than 0வாக இருக்கும்போது UP is equal to X. அதே மாதிரி greater than 1ஆக இருக்கும்போது நம்மளுக்கு UP is equal to Xன்றதை ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், P less than 0 இந்த லெஃப்ட் சைடு போர்ஷன் 0க்கு இந்த சைடில் இருக்கிற எல்லா வேல்யூஸ்க்கும் UP என்னன்னு சொல்லணும், எம்டி செட். P less than 0 அப்படின்னாக்க என்னன்னு வரும், UPன்றது நம்மளுக்கு எம்டி செட்னாக்க நம்மளுக்கு P less than Qவாக எடுத்துக்கும் போது UP க்ளோஷர் இஸ் கண்டைன்ட் இன் UQ. ஏன்னா UPன்றது நம்மளுக்கு எம்டி செட்டுன்னு எடுத்துட்டதுனால இது டிஃபால்ட்டாக UP க்ளோஷர் இஸ் கண்டைன்ட் இன் UQன்ற ரிசல்ட்டு வந்துடும். அதே மாதிரி Q கிரேட்டர் தேன் 1ஆக இருக்கும்போது அந்த ஓப்பன் செட் எப்படி எடுத்துக்கிட்டிங்க, UQ is equal to X. அப்போ ஃபுல் செட்டாக எடுத்துக்கும் போது கண்டிப்பாக எந்த ஓப்பன் செட்டுனாலும் அதுக்குள்ளார வந்துடும். அப்போ UP க்ளோஷர் எல்லாமே நம்மளுக்கு UQக்குள்ளார வந்துடும்னு அர்த்தம். எந்த மாதிரி இருக்க ஓப்பன் செட்னாலும் UQக்குள்ளார வந்துடும். ஏன்னா UQவை என்னென்னு எடுத்திருக்கோம், X இஃப் Q இஸ் கிரேட்டர் தேன் 1ஆக இருக்கும்போது. அப்போ ரெண்டு கேஸ்லேயுமே நம்மளுக்கு என்ன வந்துடுச்சு, UP க்ளோஷர் இஸ் கண்டைன்ட் இன் UQன்னு வந்துடும். ஸோ 0, 1 வரைக்கும் இருக்கிற ரேஷனல்ஸுக்கு மட்டும் போன ஸ்டெப்பில் நம்ம ப்ரூவ் பண்ண மாதிரி இப்போ ஹோல் ரியல் லைன் நம்ம ப்ரூவ் பண்ணும்போது P இஸ் லெஸ் தேன் 0வாக இருக்கும்போது ஓப்பன் செட்டை எம்டி செட் ஆகும். P இஸ் கிரேட்டர் தேன் 1ஆக இருக்கும்போது ஓப்பன் செட்டை ஃபுல் செட்டாகவும் எடுத்துட்டிங்கன்னா we get the same result. P less than Qவாக இருக்கும்போது UP க்ளோஷர் இஸ் கண்டைன்ட் இன் UQ அப்படின்ற ரிசல்ட்டு வந்துடும். ஸ்டெப் 1ல் நம்ம க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1 அப்படின்ற இன்டர்வலில் ரெண்டு ரேஷனல் நம்பர் எடுத்துகிட்டு P and Qன்ற ரேஷனல் நம்பர் நம்ம எடுத்துட்டோம்.
இந்த p and qன்ற ரேஷனல் நம்பரில் if p less than qஆ இருக்கும்போது இந்த pன்றதோட ஓப்பன் செட் அண்ட் qன்ற ஓப்பன் செட் பார்த்திங்கன்னா UPயோட க்ளோஷர் வேல்யூ இஸ் கண்டைன்ட் இன் UQ whenever p less than qஆ இருக்கும்போது. இது இந்த க்ளோஸ்ட் இன்டர்வலுக்குள்ளே இருக்கிற ரேஷனல் நம்பர்ஸாக இருக்கிறது ஸ்டெப் 1ல் நம்ம பார்த்தோம். இதே வந்து ஸ்டெப் 2ல் பார்த்திங்கன்னா எல்லா p and q less than qஆ இருக்கும்போது இருக்கிற எல்லாமே ரியல் லைனில் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ரியல் லைன் ஹோல் ரியல் லைனில் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0-1க்குள்ளே எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது வந்து ஸ்டெப் 1ல் ப்ரூவ் பண்ணோம். அதுவே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஹோல் ரியல் லைனுக்குள்ளே இருக்கிற ரேஷனல் நம்பர்ஸ் p and q எடுத்துகிட்டு அது ரெண்டும் p less than qஆ இருக்கும்போது இந்த கேஸ் UP க்ளோஷர் இஸ் கண்டைன்ட் இன் UQ அப்படின்னு ப்ரூவ் பண்ணது செகண்ட் ஸ்டெப்பு. இது நம்மளுக்கு செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்து f(x)ன்ற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போகிறோம். அந்த வேல்யூ என்னன்றதை டிஃபைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எல்லாமே ரேஷனல்ஸ் மட்டும்தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ரேஷனல்ஸ் பற்றி மட்டும்தான் பார்த்தோம். அப்போ அந்த எல்லா ரேஷனல்ஸையும் நான் கலெக்ட் பண்ணுறேன். Q(x)ன்ற ரேஷனல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறேன். Qனாலே செட் ஆஃப் ஆல் ரேஷனல்ஸ் numbers p such that அந்த அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஓப்பன் செட் UPன்றது நம்மளுக்கு x இருக்கிற மாதிரி இருக்கிற ஓப்பன் செட். Q(x) is equal to collection of all rationals such that இந்த பர்டிகுலர் எக்ஸ்ன்றது எல்லாமே நம்மளுக்கு எதில் இருக்கணும்னா இந்த ரேஷனல் இருக்கிற ஓப்பன் செட் UPக்குள்ளே வரணும். அப்போ x belongs to UPயாக இருக்கும்போது இருக்கிற அந்த pன்ற ரேஷனல்ஸ் மட்டும்தான் எதில் கலெக்ட் பண்ணுறோம், நம்ம Q(x)ல் கலெக்ட் பண்ணுறோம். அப்போ Q(x)ன்றது செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் p such that x belongs to UP. இந்த செட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த நம்பரும் லெஸ் தேன் 0வாக இருக்காது, அதே சமயம் கிரேட்டர் தேன் 1ஆக இருக்காது. ஏன்னாக்கா லெஸ் தேன் 0வாக இருக்கும்போது அந்த செட்டு நம்மளுக்கு UPன்ற ஓப்பன் செட்டு எம்டி செட்டு அண்ட் எந்த நம்பரும் கிரேட்டர் தேன் 1ஆக இருக்க சான்ஸ் இல்லை. சப்போஸ் கிரேட்டர் தேன் 1ஆக இருக்கும்போது அந்த செட்டு வந்து நம்மளுக்கு ஃபுல் செட்டாக வந்துடும். ஸோ Q(x)ன்றது செட் ஆஃப் ஆல் ரேஷனல்ஸ் such that x belongs to UP. if p less than 0வாக இருக்கும்போது UPன்ற ஓப்பன் செட் எம்டி செட் ஆகிடும். எம்டி செட்டில் எந்த ஒரு ரேஷனல்ஸும் நம்மளுக்கு கலெக்ட் ஆகாது. ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு பாயிண்ட்டும் நம்மளுக்கு கலெக்ட் ஆகாது. p இந்த இடத்துல எக்ஸ்ன்ற எந்த பாயிண்ட்டும் நம்மளுக்கு இந்த செட்டில் வராதுன்னு அர்த்தம். அப்போ அந்த pன்ற பாயிண்ட்டே நம்மளுக்கு எங்கே வராதுன்னு அர்த்தம், Q(x)ல் வராதுன்னு அர்த்தம். ஸோ there is no number less than 0 and there is no number greater than 1. Similarly greater than 1னாக்கா ஃபுல் செட் நம்மளுக்கு இருக்கும் அந்த இடத்துல. அப்போ இந்த மாதிரி இருக்கிற Q(x) டிஃபைன் பண்ணிவிட்டு இது எல்லாத்துக்கும் GLB கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் எடுத்திங்கன்னா இன்ஃபிமம் வேல்யூ எடுத்திங்கன்னா அதை தான் நம்ம வந்து f(x)ன்னு டிஃபைன் பண்ணுறோம். அப்போ Q(x)ன்ற ரேஷனல் நம்பர்ஸ் p such that x belongs to UP இருக்கிற மாதிரி இருக்கிற x இருக்கிற மாதிரியான ஓப்பன் செட் UPன்றதை எடுத்துக்கலாம். pன்ற ரேஷனல் நம்பர், இந்த pன்ற ரேஷனல் நம்பர்ஸ் தான் இந்த Q(x)ன்ற கலெக்ஷனில் கலெக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த Q(x) எல்லாத்துக்கும் இன்ஃபிமம்னாக்கா நம்மளுக்கு GLB எடுத்திங்கன்னா கிடைக்கிறதா நம்மளுக்கு f(x)ன்னு டிஃபைன் பண்ணுறேன். இப்போ நம்ம Q(x) டிஃபைன் பண்ணிட்டோம். Q(x)ன்றதுலாம் நம்மளுக்கு எப்படி வந்துச்சு, Q(x)ன்றது கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரேஷனல்ஸ் p such that x belongs to UP. x belongs to UP இந்த மாதிரி இருக்கிற pன்ற ரேஷனல்ஸ் தான் இந்த Q(x)ல் கலெக்ட் பண்ணுறோம். ஸோ Q(x) டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த Q(x)ஐ வச்சு இன்ஃபிமம் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறதா நம்ம என்னென்ன எழுதி டிஃபைன் பண்ணோம், f(x)ன்னு டிஃபைன் பண்ணோம். அதான் தேர்ட் ஸ்டெப்பு. இப்போ ஃபோர்த்து ஸ்டெப்பில் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா we show that f is a desired function. அப்படின்னா இப்போ நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு வேண்டிய ஃபங்க்ஷன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணோம். இப்போ நான் டிஃபைன் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷன் f(x) equal to infimum of Q(x) where Q(x) equal to p such that x belongs to UP அப்படின்றத டிஃபைன் பண்ணியிருக்கிற இந்த ஃபங்க்ஷன் f(x) தான் நம்மளுக்கு கண்டினியூஸாக இருக்கும் அண்ட் இந்த கண்டிஷனோட சாட்டிஸ்ஃபை ஆகிற ஃபங்க்ஷன் அர்த்தம். டிசையர்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு இஸ் a continuous function and also that satisfies the condition f(x) equal to lower end point 0 for every x belongs to A and upper end point 1 if x for every x belongs to B. For every x belongs to B
இந்த மாதிரி கேஸில் இருக்கிற இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு டிசையர்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது தான் ஃபோர்த் ஸ்டெப்பில் ப்ரூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னாக்கா ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏவில் இருக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். அடுத்தது எக்ஸ் பிலாங்ஸ் டு பிக்கு ப்ரூவ் பண்ண போகிறோம். இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் பிலாங்ஸ் டு யூபி எல்லா பி வேல்யூ நம்மளுக்கு கிரேட்டர் than or equal to 0. அப்போ நம்ம ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபியூம் ஆஃப் ஆல் கியூ ஆஃப் எக்ஸ். கியூ ஆஃப் எக்ஸ் எல்லாமே பி சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு யூபி. அப்போ ஏவில் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு பி இஸ் கிரேட்டர் than or equal to 0. அப்போ பி கிரேட்டர் than or equal to 0னா மினிமம் நம்மளுக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இன்ஃபியூமை எடுக்கும்போது உங்களுக்கு வர்ற ஆன்சர் கண்டிப்பாக என்னவாக தான் வரும்? 0. அதே மாதிரி இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு பியாக இருக்கும்போது there is no number p less than or equal to 1. அப்போ எல்லா நம்பரும் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னாக்க கிரேட்டர் than 1 இருக்கும். அப்போ f of x equal to infimum of q of x போடும்போது p வேல்யூ எல்லாமே கிரேட்டர் than 1. அப்போ மினிமம் அந்த கலெக்ஷனில் 1 நம்பர்லேருந்து ஆரம்பிக்கும். அப்போ இன்ஃபியூம் எடுக்கும்போது கிடைக்கிறது ஆன்சர் இஸ் 1. ஸோ f of x equal to 0 if x belongs to for every x belongs to a and for every x belongs to b இருக்கும்போது f of x equal to 1. இந்த மாதிரி கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பில் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னாக்கா f is a desired function ப்ரூவ் பண்ணோம். அப்போ இந்த f from x to 0,1ன்ற interval is a continuous function with satisfies the condition f of x equal to 0 for every x belongs to a, f of x equal to 1 for every x belongs to bன்றதை ப்ரூவ் பண்ணோம். இந்த இதுதான் desired functionன்ற ஐடியா. For every x belongs to a f of x value GLB value நம்மளுக்கு 0ன்னு கிடைக்கும். For every x belongs to b பார்த்தீங்கன்னா f of xன்ற வேல்யூ நம்மளுக்கு GLB வேல்யூ 1ன்னு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்ட் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா இந்த வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இல்லையான்றது தான் அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போன கேஸில் f of x equal to lower end point for every x belongs to a and f of x equal to upper end point for every x belongs to bன்றது வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன ப்ரூவ் பண்ணால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தியரம் வந்து f is continuous அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா இந்த தியரம் ஓவர் ஆகிடும். இப்போ வந்து ஃபார் திஸ் பர்பஸ் f is continuous அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரெண்டு ரிசல்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம், ப்ரூவ் பண்ணோம். எலிமெண்ட்ரி ரிசல்ட்ஸ் x belongs to UR க்ளோஷராக இருக்கும்போது f of x less than or equal to r, x does not belongs to UR இருக்கும்போது f of x is greater than or equal to r. x belongs to UR க்ளோஷராக இருக்கும்போது less than or equal to r and x does not belongs to UR இருக்கும்போது f of x value greater than or equal to rன்றதை ப்ரூவ் பண்ணும். ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு நான் சொல்கிறதுக்கு x belongs to UR க்ளோஷர்னு எடுத்துக்கிறேன். UR க்ளோஷர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா if s is greater than rன்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு r is less than sன்னு கிடைக்கும். அப்போ UR க்ளோஷர் is contained in US. நம்ம போன ரிசல்ட்டில் பார்த்துருக்கோம் இல்லையா, எனி ரேஷனல் நம்பர்ஸ் p and qன்னு இருந்ததுனாக்க pயோட ஓப்பன் செட் UP அண்டு qயோட ஓப்பன் செட் UQ and UP closure is contained in UQன்னு நம்ம ரிசல்ட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் P less than Qக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது R less than S. அப்போ UR closure is contained in US. அப்போ எக்ஸுன்றது நம்மளுக்கு UR க்ளோஷரில் வந்துருச்சு. UR க்ளோஷரில் வந்துருச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக யூஎஸில் வந்துடும். அப்போ UR க்ளோஷரில் வந்துருச்சு அப்படின்னா UR க்ளோஷர் எல்லாமே நம்மளுக்கு யூஎஸில் இருக்கிறதுனால எக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு யூஎஸில் வந்துடும். அப்போ x belongs to US. அப்போ பார்த்தீங்கன்னாக்க Q of xல் இருக்கிற எல்லா ரேஷனல் நம்பர்ஸும் S is greater than R. அப்போ Q of xல் இருக்க எல்லா வேல்யூஸும் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா S value is greater than R. மினிமம் நம்மளுக்கு Rலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இன்ஃபிம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா f of x வேல்யூ கண்டிப்பாக less than or equal to R. அடுத்த கேஸ் செகண்ட் ரிசல்ட் நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு x does not belongs to UR அப்படின்னு எடுத்துக்கும்போது ஃபார் any s less than R அப்படின்னும்போது s less than Rன்னும் போது இப்போ தான் ஒரு ரிசல்ட் பார்த்தோம். P less than QR இருக்கும்போது UP closure is contained in UQ. அப்போ s less than R இருக்கும்போது S closure is contained in UR. நம்மளுக்கு யூஆர்லே இல்லை அப்படின்னாக்க இந்த யூஆர்லே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த யூஎஸ் க்ளோஷர்லேயும் இருக்காது. ஏன்னா பெரிய செட்லே இல்லை அப்படின்னா
அப்படின்னாக்க இந்த பெரிய செட்லேயே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதுலேயும் நம்மளுக்கு இருக்காதுன்னு அர்த்தம். எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு யூஎஸ் க்ளோஷர். அப்போ க்யூ ஆஃப் எக்ஸுன்றது நம்ம எப்பயும் போல் கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஆனால் இங்கே வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா நோ ரேஷனல்ஸ் இஸ் லெஸ் தேன் ஆர். அப்படின்னா எல்லா வேல்யூஸும் நம்மளுக்கு எப்படி தான் இருக்கும், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர். அப்போ எக்ஸ் வந்து யூஆர் க்ளோஷரில் இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எல்லாமே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர். எக்ஸ் வந்து யூஆரில் இல்லை அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் அப்படின்ற ரெண்டு எலிமெண்ட்ரி ரிசல்ட் நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம். இதை யூஸ் பண்ணி எஃப்ன்றது கண்டினியூஸ்ன்றதை சொல்ல போகிறோம். இப்போ நம்ம வந்து எஃப்ன்ற ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அப்படின்றது சொல்லணும். கண்டினியூஸ்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து எக்ஸ்லேருந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ் நாட் எடுத்துகிட்டு சி கமா டின்றது ரியல் லைனில் எடுத்துட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் எல்லாமே ஒரு ஓப்பன் இன்டர்வலில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா எஃப் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிடலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் கண்டைன்ட் இன் சி கமா டி. ஸோ எக்ஸ் நாட்டுக்கு ஒரு நெய்பர்ஹுட்டு நம்ம யூன்னு எடுத்துட்டோம்னாக்க எஃப் ஆஃப் யூ எல்லாமே ஓப்பன் இன்டர்வல் சி கமா டிக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க எஃப் இஸ் அ டிசைர் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணோம்னா என்ன அர்த்தம்னாக்க சிக்கு டிக்கு நடுவில் பிஎன்கியூ கண்டிப்பாக இருக்கும். பிஎன்கியூக்கு நடுவில் என்ன வேல்யூ வந்துடும், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டிப்பாக கிடச்சிரும். இப்போ யூன்றது நம்மளுக்கு நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ் நாட்டுன்னு எடுத்திருக்கோம். ஸோ யூன்றதை நம்ம எப்படி எழுதியிருக்கோம்னா யூபி க்ளோஷர் யூக்யூ மைனஸ் யூபி க்ளோஷர்னு எடுத்திருக்கோம். ஏற்கனவே நம்ம பார்த்த ஐடியா தான். பி லெஸ் தேன் க்யூன்ற ரெண்டு ரேஷனல்ஸ் எடுத்துட்டிங்கன்னா பியோட நெய்பர்ஹுட் யூபி அண்ட் க்யூவோடது நம்மளுக்கு க்யூவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு யூபி க்ளோஷர் இஸ் கண்டைன்ட் இன் யூக்யூ. அப்போ பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து க்யூ தான் பெரிய நம்பர். ஸோ க்யூக்கு வர்ற ஓப்பன் செட் யூக்யூ தான் பெருசு. அப்போ யூக்யூன்றது பெருசு. யூக்யூலேருந்து யூபி க்ளோஷரை மைனஸ் பண்ணி வர்றதை நம்ம வந்து என்னென்னு எடுத்துக்க போகிறோம், யூன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் அ நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ் நாட்டுன்னு நம்ம எடுத்துருக்கோம். இப்போ எக்ஸ் நாட்டுன்றதுலாம் நம்மளுக்கு யூவில் இருக்குதுன்னு எடுத்துக்குவோம். எக்ஸ் நாட் எல்லாமே நம்மளுக்கு யூவில் இருக்குதுன்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த கேஸில் யூபி க்ளோஷர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு யூக்யூ அண்ட் எக்ஸ் நாட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு யூபி க்ளோஷர். இப்போ தான் ரெண்டு ரிசல்ட் பார்த்தோம். எக்ஸ் நாட் வந்து அந்த செட்டுக்குள்ளே வந்துடுச்சுன்னா விச் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு க்யூ. அந்த செட்டில் இல்லை அப்படின்னாக்கா நம்ம என்னென்னு எழுதியிருக்கோம், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி. அந்த ரெண்டு எலிமெண்ட்ரி ஃபேக்ட்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணதில் பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட் பிலாங்ஸ் டு யூக்யூ அண்ட் யூக்யூ எல்லாமே கண்டிப்பாக எதில் இருக்கும், யூக்யூ க்ளோஷரில் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த கேஸில் பார்த்திங்கன்னா எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு யூபின்னா கண்டிப்பாக எதுலேயும் வராது, யூபிலையும் நம்மளுக்கு வராது. அப்போ எக்ஸ் நாட் வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு யூபி. அப்போ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கண்டிஷன் வரும். அண்ட் டஸ் நாட் பிலாங்ஸ் டுன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. அந்த எலிமெண்ட்ரி ஃபேக்ட்ஸ்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு யூக்யூ க்ளோஷர் அப்படின்னா தட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு க்யூ. எக்ஸ் நாட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு யூபி அப்படின்னாக்க எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் லைஸ் பிட்வீன் பி அண்ட் க்யூ. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பி அண்ட் க்யூக்கு நடுவில் இருக்குன்னா என்ன அர்த்தம், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் பி அண்ட் க்யூக்கு நடுவில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ தான் நம்ம பார்த்தோம் எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தட் லைஸ் பிட்வீன் பி அண்ட் க்யூ. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் லைஸ் பிட்வீன் பி அண்ட் க்யூன்னு பார்த்தீங்கன்னா சி அண்ட் டிக்கு நடுவில் இருக்குது. இந்த சி அண்ட் டிக்கு நடுவில் இருக்குது. சி அண்ட் டி பார்த்திங்கன்னா பி அண்ட் க்யூ நடுவில் இருக்குது. அப்போ நடுவில் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் லைஸ் பிட்வீன் பி அண்ட் க்யூ. எஃப் ஆஃப் எக்ஸ் லைஸ் பிட்வீன் பி அண்ட் க்யூ. எஃப் ஆஃப் எக்ஸ் லைஸ் பிட்வீன் பி அண்ட் க்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அண்ட் க்யூ எல்லாமே சி அண்ட் டின்ற ஓப்பன் இன்டர்வலில் இருக்குது. இப்போ எஃப் ஆஃப் யூன்றது எல்லாமே நம்மளுக்கு இஸ் கண்டைன்ட் இன் சி அண்ட் டி. எஃப் ஆஃப் எக்ஸோட நெய்பர்ஹுட் தான் யூன்னு எழுதியிருக்கோம். அதனால் நம்ம எஃப் ஆஃப் யூன்னு அடுத்த ஸ்டெப்பில் கரெக்ட் பண்ணோம்னா எஃப் ஆஃப் யூ இஸ் கண்டைன்ட் இன் சி அண்ட் டி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டதுனால எஃப் இஸ் கண்டினியூஸ் desired continuous function. அப்போ இந்த ரிசல்ட் இஸ் proved f is a desired continuous function. ஸோ நம்ம வந்து இந்த ஒரேஷன் லெம்மாவை ப்ரூவ் பண்ணியாச்சு.
இப்போ இந்த ப்ரூஃப் டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரூஃபில் எக்ஸ்ன்றது நார்மல் ஸ்பேஸாக இருந்து அண்ட் ஏன் நார்மல்னாலே 2 க்ளோஸ்டு செட்ஸ் வரும். அப்புறம் a, bன்ற க்ளோஸ்ட் இன்டர்வல் எடுத்துட்டிங்கன்னா there exists a continuous function f from x to closed interval a, b. f of x equal to lower end point a for every x belongs to a. f of x equal to upper end point b for every x belongs to b. இதான் வந்து ஸ்டேட்மெண்ட்டு. இதில் ஸ்டெப் 1 என்ன பண்ணோம்னாக்க க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1ன்ற இன்டர்வலுக்கு மட்டும் நம்ம வந்து ரேஷனல்ஸ் கலெக்ட் பண்ணி அதுக்கு எல்லாத்துக்கும் ஓப்பன் செட்ஸ் யூபின்றதை ஃபார்ம் பண்ணோம். செகண்ட் ஸ்டெப்பில் ஓப்பன் செட்ஸ் ஃபார் எவ்ரி ரேஷனல் நம்பர்ஸ் இன் த ரியல் லைன் செகண்ட் ஸ்டெப்பில் ஃப்ரேம் பண்ணோம். தேர்ட் ஸ்டெப்பில் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஓப்பன் செட்ஸ்லாம் வச்சு q ஆஃப் எக்ஸை ஃபார்ம் பண்ணிவிட்டு q ஆஃப் எக்ஸ்ன்றது கலெக்ஷன் ஆஃப் ஆல் p such that x belongs to up. x belongs to up. இந்த மாதிரி இருக்கிற q ஆஃப் எக்ஸ் எல்லாத்துக்கும் GLB அதாவது இன்ஃபிமம் எடுத்திங்கன்னா வர்றது தான் நம்மளுக்கு f ஆஃப் எக்ஸ்ன்றது தேர்ட் ஸ்டெப்பில் ஃப்ரேம் பண்ணோம். ஃபோர்த் ஸ்டெப்பில் இந்த f ஆஃப் எக்ஸ் தான் நம்மளுக்கான டிசைர்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணோம். இந்த f ஆஃப் எக்ஸ் வேல்யூ போட்டிங்கன்னா f ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லோயர் எண்ட் பாயிண்ட் a ஃபார் எவ்ரி x belongs to a. இந்த f of x equal to b for every x belongs to b. upper end point b for every x belongs to b. இந்த ரெண்டு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம தேர்ட் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். அண்ட் எஃப்ன்றது நம்மளுக்கு கண்டினியூஸ்ன்றதை மட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணோம். அவ்வளோதான். இந்த 4 ஸ்டெப்பு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணி இந்த Urysohn லெம்மாவை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ் ஜேம்ஸ் ஆர் மங்கஸ், டிகுன்ஜி, ஜார்ஜ் எஃப் சிம்மன்ஸ், கெல்லி, ஸ்டீன், சுபாஷ் அண்ட் எஸ் வில்லாட். இந்த புக்ஸை ரெஃபர் பண்ணி தான் இந்த பிபிடி அண்ட் மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.